ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் காரசாரமான சூப்பரான டேஸ்ட் அடிபொலியாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு நண்டு மசாலா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 3/4 கிலோ அளவுக்கு நண்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இருக்கட்டும், நம்ம அந்த நண்டுக்கு ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ணணும். அதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துட்டு, பெரிய சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது மூணையுமே பேஸ்ட்டாகவும் அரைச்சிக்கலாம், இல்லைன்னா பொடியாகவும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் பொடியாக அரைச்சி வச்சுருக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். இதுதான் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கும் நம்ம நண்டு மசாலாவுக்கு. அப்புறமா நம்ம இன்னொரு மசாலா அரைக்கணும். அதுக்கு கசகசா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கூடவே 4 ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கிறேன். கசகசா இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு பதிலாக நம்ம முந்திரி கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு பேஸ்ட்டாக நம்ம இது போல் அரைச்சி வச்சுக்கணும். இந்த தேங்காய் பேஸ்ட்டும் மிளகு மசாலா இருக்கு இல்லையா, அதையுமே நம்ம தனித்தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கணும். இருக்கட்டும், நண்டு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சுக்கணும். தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். நான்வெஜ் எப்போதுமே செய்கிறப்போ ஆயில் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ கடுகு கொஞ்சமாக சேர்த்துட்டு, கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக நான் வெந்தயம் சேர்க்குறேன். ஏன்னா நண்டு சூடுங்கிறதுனால நான் சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுவோம். வெங்காயம் ரொம்ப முருகலாகவும் வதங்கக்கூடாது, ரொம்ப பச்சையாகவும் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு வதங்கி வந்தாலே போதும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம மிளகு மசாலா அரைக்கிறோம் இல்லையா, அந்த டைமில் இஞ்சும் பூண்டு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு வதக்கிறப்போ அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும். அதனால நான் சேர்த்துக்கிறேன். நல்ல இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா மீடியம் சைஸ் 3 தக்காளி நான் நறுக்கி வச்சுருந்தேன். அதையும் நான் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். தக்காளி உங்களுக்கு இந்த மாதிரி போட விருப்பம் இல்லை அப்படின்னா தக்காளியை நல்லா அரைச்சிட்டு நம்ம போட்டுக்கலாம். அரைச்சிட்டு போடுறப்போ நமக்கு கிரேவி நல்லா திக்காக நிறைய கிடைக்கும். கூடவே பச்சை மிளகாய் 3 லைட்டாக கீறிட்டு போடுறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்காங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அது வரைக்குமே நம்ம தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகு, சீரகம், சோம்பு இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி கொடுக்கலாம். அடி பிடிக்காமல் தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் நம்ம வதக்கணும். மசாலாவில் உள்ள பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்காங்க. தீயை கண்டிப்பாக குறைச்சி வச்சு நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடி பிடிக்காமல் நல்லா வரும். இதை நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்காங்க. இதையும் அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கி விடணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம வதக்கி விடலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்க்கறதுனால அடிப்பிடிக்காமல் மசாலா நல்லா வெந்து வரும். மல்லித்தூள், மிளகாத்தூள் இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் கசகசா அரைச்சி வச்சுருக்கோம், அந்த மசாலாவையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவை, இந்த தேங்காய் மசாலா அந்த மசாலாவோட ஒன்றோட ஒன்று கலந்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டையும் இதோட சேர்த்துக்கலாம். நண்டு சேர்த்துட்டு நம்ம ஒன்றோட ஒன்று மசாலா எல்லாம் கலந்து வர அளவுக்கு பிரட்டி கொடுக்கணும். நல்லா அடியிலிருந்து பிரட்டி கொடுத்து நம்ம கலந்து விடணும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே நண்டில் போய் நல்லா மிக்ஸ் ஆகும். நல்லா கிளறி கொடுத்துட்டு இது கூட நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு மசாலா எல்லாமே ஒன்று சேர்கிற மாதிரி கிளறி கொடுக்கணும். தீ கண்டிப்பாக குறைவாகவே வச்சுக்கோங்க இந்த டைமில், இல்லைன்னா அடி பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா அடியிலிருந்து பிரட்டி நல்ல மசாலா மிக்ஸ் ஆகுற அளவுக்கு நம்ம கிளறி கொடுக்கணும். நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் உப்பு போதுமான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்காங்க. செக் பண்ணிவிட்டு மசாலாவை மூடி வச்சு
கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். இடையில மூடி எடுத்து கொஞ்சம் லைட்டாக கிளறி கொடுத்துக்காங்க. பாருங்க, இந்த நண்டோட கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இல்லையா? இப்படி சேஞ்ச் ஆனாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த மசாலா லைட்டாக தண்ணியாக இருக்குது இல்லையா? அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வரணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுக்க போகிறோம். பாருங்க, இது நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இந்த கிரேவி இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா நண்டு நல்லா வெந்து வந்துருச்சு. ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். இல்லை இன்னும் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு 5 நிமிஷம் நம்ம வந்து மசாலாவை நல்லா சுண்ட விட்டு இறக்கணுங்க. இந்த நண்டு மசாலா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நெஞ்சு சளிலாம் இருக்கிறவங்க இந்த நண்டு மசாலாவை சாப்பிட்டா அந்த நெஞ்சு சளி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும்னு சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நண்டு மசாலாவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நமக்கு நல்லா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். நல்லா ட்ரையாக கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம கொத்தமல்லி தலையும் கருவேப்பிலமும் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு தூவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான நண்டு மசாலா நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மசாலா அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. சாப்பாட்டில் கொஞ்சமாக அந்த கிரேவி எடுத்து வச்சு சாப்பிடும் போது பாருங்கள், அந்த நண்டு அந்த மசாலாவோட எவ்வளோ மிக்ஸ் ஆகி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு டைம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.